உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்தி வருகிறார். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா வணக்கம். இப்ப டெல்லி அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழல் இந்த ஆலோசனை தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை வழக்கில் பல மாதங்கள் திஹார் சிறையிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். அவர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிடுகிறார். நான் தனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று. இன்று மாலை 4:30 மணி அளவில் டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை கொடுக்க இருக்கிறார். இத்தகைய சூழலில் அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது அவர் இல்லத்தில் நடைபெறுகிறது. கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருக்கிறது. 62 எம்எல்ஏக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 12 மணி அளவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிருக்கிறது அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து. இத்தகைய சூழலில் இதில் அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் அதிஷி, கோபால் ராய், சௌரவ் போன்றவர்கள்லாம் பட்டியலில் இருக்கிறார்கள். இதற்கு அதிஷிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக ஒரு பக்கம் தகவல் வெளியாகி இருந்த சூழ்நிலையில், இன்னொரு பக்கம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவாலுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அமைச்சர் சௌரவ் சற்று முன்பு அளித்த பேட்டியில் அதற்கான வாய்ப்பு இல்லை, அவருக்கு அதில் விருப்பம் இல்லை என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதனால் முக்கியமாக இந்த ஆலோசனையானது நடைபெறுகிறது. ஆளுநரை மாலையில் சந்திக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல், டெல்லிக்கு சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வர இருக்கிறது. ஆனால் அதை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் முதல்வர் குறித்து அவர்கள் முடிவை தெரிவிப்பார்கள். விரைவில் அதுக்கு அடுத்தமாக புதிய முதல்வர் முடிவு செய்யப்பட்டு புதிய அமைச்சரவை எல்லாம் அடுத்த கட்டமாக வரும் நாட்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரும் செப்டம்பர் 26, 27ஆம் தேதி நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.